ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க இருக்கோம்னா, லீவில் நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ எங்கள் அம்மா 3 வகையான மீன்கள் செய்து சமைச்சு தந்திருந்தாங்க. அந்த மீன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மீன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த மீன் பார்த்திங்கன்னா கீரி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பெருசாக வளராது, சின்ன சின்னதாக தான் இருக்கும். இந்த சைஸில் தான் இருக்கும். இதை விட கொஞ்சம் பெருசான கீரி மீனும் இருக்குது. ரொம்ப சத்தான மீன். இந்த மீனை நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்றத விட பொரிச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா குழம்பு வச்சா இந்த மீனில் நிறைய முள்ளுங்க அதிகமாக இருக்கும். ஸோ சாப்பிடும்போது ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதே பொரிச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் பார்த்திங்கன்னா ஓரா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தோல் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பல் கலரில், ஒரு சாம்பலும் ஒயிட்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இதோட சதை பார்த்திங்கன்னா ரொம்ப ரெட்டாக இருக்காது, ஒயிட் கலராக தான் இருக்கும் உள்ள. இது பார்த்திங்கன்னா லிவர். இந்த லிவரும் கூட டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த ஓரா மீன் ஓடுது. இது குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம், பொரிச்சும் சாப்பிட்டுக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த மீன் பார்த்திங்கன்னா இது பாறை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், நல்ல சிவந்த நல்ல புது மீன் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்பவே சூப்பரான மீன். மற்ற மீன்களை போலவே இந்த பாறை மீன்லேயும் ஊட்டச்சத்துக்களும் வைட்டமின்களும் நிறைய தாதுக்களும் அதிகம் உண்டு. இந்த மீனும் கொஞ்சம் அந்த வஞ்சர மீனுக்கு அடுத்த மீனுன்னே சொல்லலாம். கொஞ்சம் விலை ஜாஸ்தியாகவே இருக்கிற மீன் இந்த மீன். பாறை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ரெட்டாக இருக்குது பாருங்கள். இந்த கீரி மீன் பொரிச்சு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். சிக்கனை விட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த மீன் பொரிச்சு சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஓரா மீன். சமைக்கிறதெல்லாம் ஒன்றா வீடியோ எடுக்கலை. இது சமைச்சது லாஸ்ட்டு. இந்த பாருங்கள், இது பாறை மீன். இது சூப்பராகவே இருக்கும் இதோட டேஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஓரா மீன். இதுவும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். அது தோல்லையே டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் அந்த கலர். இது நான் தான் சொன்னேனே பொரிச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு கீரி மீன். ஏன்னா இது குழம்பு வச்சு சாப்பிட்டா நிறைய அந்த முட்கள் நிறைய அதிகமாக இருக்கும் இதில். ஸோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குழம்பு வச்சா. அதுவே நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சொல்லணுன்னா இது சிக்கனை விட ரொம்ப டேஸ்ட்டான மீனுன்னே சொல்லலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட் இந்த மீனில். அப்புறம் என்னங்க, இந்த மொத்தமாக போட்டாச்சு. எல்லா மீனையும் ஒரு பொடி பிடிச்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது லீக்ஸ் வெஜிடபிள், அதையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்ட வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மீன்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இந்த மீன்லாம் சாப்பிட்டுருப்பீங்க கண்டிப்பாக. அவ்வளோதாங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.